Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. என்ன நடந்தது கல்வாரி சிலுவையிலே? இயேசுவை தேவன் அனுப்பினார் அல்லவா? வந்து இந்த பிசாசை ஒன்றுமில்லாமலாக்கி திரும்ப நமக்கு நம்முடைய சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக, இந்த பூமியை திரும்ப நம்மிடத்தில் கொடுக்கும்படியாக, இதன் நிறைவை திரும்ப நமக்கு கட்டளையிடும்படியாக எல்லாம் செய்தார் அல்லவா? என்ன செய்தார்? வாசிப்போம். 13ஆம் வசனம். உங்கள் பாவங்களாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அற்புதமாக சொல்லி இருக்குது. ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டும். 15ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அதை ரொம்ப ஆழமாய் கவனிக்க வேண்டும். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் என்ன பண்ணாராம்? உரிந்து கொண்டு. எதை பற்றி சொல்லியிருக்குது? பிசாசை என்ன பண்ணாருன்னு. கல்வாரி சிலுவையில் மரித்த போது வெறும் நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார் என்று மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை பெற்றுக்கொண்டு அங்கு மரித்தார் என்று மட்டுமல்ல, பேதுரு சொல்லுகிறார், மரித்தவர் பிசாசோடு அவர் ஒரு போராட்டத்தை நடத்தும்படியாக நேர பாதாளத்துக்கே செல்லுகிறார். அங்கே பாதாளத்தில் சென்று அங்கே என்ன நடந்தது என்று இங்கே சொல்லி இருக்குது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு என்று சொன்னால் அவைகளை ஒன்றுமில்லாமலாக்கி, அவைகளில் இருந்த வல்லமையை ஒன்றுமில்லாமலாக்கி, அவைகளிடத்தில் இருந்த வல்லமையை ஒன்றுமில்லாமலாக்கி வெளியரங்கமான கோலமாக்கி அதை உலகத்துக்கு அறிவித்து, நரகத்துக்கு அறிவித்து, பரலோகத்துக்கு அறிவித்து, இந்த உலகத்துக்கு அறிவித்து அதை பப்ளிசிட்டி பண்ணி அதை வெளியரங்க கோலமாக்கி, உரிந்து கொண்டது ஒரு பக்கம், வெளியரங்க கோலமாக்குறது இன்னொரு பக்கம், அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப யாருக்காக அதை செய்தார்? நிறைய பேர் நினைக்கிறாங்க, பரவாயில்லங்க அவரு பெரிய ஆளா இருப்பார் போல இருக்கு, நரகத்துக்கே போயிட்டாரு, பிசாசுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே போய் அவனையே ஒரு கை பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் ஏங்க போனோம்? அவருக்கு அவசியமே கிடையாது. அவர் எங்க இருந்தாலும் பிசாசை ஜெயித்தவர் தான். இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே அவர் ஜெயித்தவர் தான். பிசாசு தவிடுபடி ஆக்கிடுவார். அவர் பிசாசு ஒண்ணுமே கிடையாது அவரிடத்துல. பிசாசை அவர் ஏன் வந்து ஜெயிக்க வேணும்? என்னால் ஜெயிக்க முடியும்னு காண்பிக்கிறதுக்காக அவர் ஒன்றும் இந்த உலகத்துக்கு வர வேண்டியதில்லை. அவர் என்னிடத்துல வல்லமை இருக்குது, இதோ பார் நான் ஜெயிக்கிறவன் காமிக்கிறதுக்காக இந்த ஒரு போராட்டத்தை நடத்தலை. இது ஒரு மேட்ச் கிடையாது. அவருக்கும் பிசாசுக்கும், தேவனுக்கும் பிசாசுக்கும் மேட்ச் கிடையாது. இது மனுஷனாய் வந்தவர், மனுஷனுடைய பிரதிநிதியாக உங்களை போல என்னை போல மாம்ச ரூபம் எடுத்துக்கொண்ட இவர், மாம்சத்திலே வந்த மனிதர், இவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் மனிதனாய் வந்தவர். இவர் பாதாளத்துக்கு செல்லுகிறார், பிசாசினுடைய தலைமை செயலகத்துக்கே செல்லுகிறார். அங்கே போய் அவன் என்ன பண்ணுகிறார்? அவனுடைய அதிகாரங்களையும் வல்லமைகளையும் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஒன்றும் அதை செஞ்சு ப்ரூவ் பண்ணி காமிக்க வேண்டியதில்லை, என்னால் முடியும்னு. ஏன் செய்ய வேண்டியதாச்சுன்னா மனுஷனாக அதை செய்ய வேண்டியதாயிடுச்சு. அதனால என்ன விளங்குகிறது என்று சொன்னால், மனுஷன் இப்பொழுது பிசாசை ஜெயித்தவன் ஆகிவிட்டான். ஆகவே இப்பொழுது எப்படி எழுதியிருக்கிறது? நான் அவனை ஜெயித்திருக்கிறேன் தான் எழுதியிருக்குது இப்போ. ஆகவேதான் எபேசியர் 2:7 வருதுன்னு நினைக்கிறேன், உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார செய்திருக்கிறாருன்னு. 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்திலிருந்து எங்கே உட்கார்ந்து இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சகல துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள் யாவற்றுக்கும் மேலாக அவரை உட்கார வைத்திருக்கிறார். அவரை உட்கார வைத்துட்டு நம்மையும் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது அவரை உட்கார வைத்திருக்கிறார்ன்றது அல்ல. ஏன்னா அவர் எப்பவுமே அங்கதானே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இப்பதானே கொஞ்ச நாள் இறங்கி வந்தாரு. அப்ப அவரை உட்கார வச்சிருக்கிறாருங்கிறது பெரிய கதை இல்லை. அங்க இருக்கிறதே என்ன? நாம போய் அங்க அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் இங்கே வந்து பிசாசை ஒன்றுமில்லாமல் ஆக்கினபடினாலே, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தபடினாலே, நமக்கு பாவ பரிகாரத்தை ஏற்படுத்தினபடினாலே, பிசாசை ஜெயித்தபடினாலே, மனிதனுடைய ஸ்தானத்திலே மனிதனாயிருந்து கூட அதை செய்தபடினாலே இப்பொழுது மனிதனுக்கு அந்தஸ்து உயர்ந்திருக்கிறது. நரகம் மனிதனை கண்டு அஞ்சுகிறது. பிசாசின் சேனைகள் மனிதனை கண்டு இன்றைக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது. நம்ப முடியுதா? சாதாரண கிறிஸ்தவ பிரசங்கம் கேட்டீங்கன்னா அதை நம்ப முடியாது. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு பிசாசை கண்டு பயப்படுறதுக்கு தான் சொல்லி தந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார் எனக்கு, தம்பி பார்த்து எந்த பிசாசுன்னு பார்த்து கையை வை, அடிச்சிட போகுதுன்னாரு. பிசாசு அடிக்கணும் தான் சொல்லி தந்தாங்க ஒழிய, பிசாசை ஏசு அடிச்சு நொறுக்குன்னு நொறுக்கிட்டாரு.
உரிந்து கொண்டார். அவனுடைய வல்லமையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். அவன் நத்திங், அவன் கீழே கிடக்கிறான். பாதத்திற்கு கீழே கிடக்கிற தோற்று போன பிசாசு, அவன் ஒன்றும் கிடையாது என்று எனக்கு யாரும் போதித்தது கிடையாது. நான் சொல்றேன், காளி பிசாசாக்கும், இந்த பிசாசா ரத்த காட்டேரியாக்கும், இதாக்கும், அது அவ்வளவு பெருசாக்கும் பிரதர், இது பாம்பாக்கும் அப்படின்னு நாங்களே ஒழிய எல்லா பிசாசையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்னு வேதவசனம் எழுதி இருக்கிறது. அருமையானவர்களே, இதை உள்ளத்தில் இறங்க வேணும். இவைகள்லாம் சும்மா குட்டி பிசாசுங்க. பிசாசுக்கெல்லாம் தலைவனியே போய் ஒன்றும் இல்லாமல் உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு வந்துட்டார். அது நமக்கு உள்ளே இறங்குமானால் அன்றைக்கு தான் நமக்கு விளங்கும் எல்லா காரியங்கள்லாம், நாம் யார் என்பது. சிலர் சொல்றாங்க, அப்புறம் என்னத்துக்கியா தீமோத்தேயுவை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் அல்லவா, நீ நல்ல போர்ச்சேவகனாயிரு, போராட வேண்டியதா இருக்குது, பிசாசை எதிர்த்து போராடணும்னா நல்ல போர்ச்சேவனாயிரு. நல்ல போர்ச்சேவகன்னா ஆக்கியூபேஷன் ஆர்மி மாதிரி. நம்ம இப்போ சண்டை போடுற ஆர்மி இல்லை, சண்டை போட்டு முடிச்சு அது ஒரு ஆர்மி போயிடுச்சு, அது ஒன் மேன் ஆர்மி. அவர் போய் அங்கே உட்காந்துட்டாரு. இப்போ நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காரு, எல்லாம் சண்டைலாம் முடிஞ்சிருச்சுப்பா, எல்லாம் கிளீன் அப் பண்ணி எல்லாம் ஆக்கிபை பண்ணு போ, இது நம்மளுது இனிமே. இதுக்கு ஒரு ஆர்மி தேவைப்படுறது, எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வை. எல்லாம் முடிஞ்சு போச்சு, யுத்தம் முடிஞ்சுது. நடந்து போய் முடிஞ்சு போன யுத்தத்தை இப்பொழுது அதிகாரத்துக்குள்ள கொண்டு வர்றது, அதனுடைய வெற்றியை நிலைநாட்டுவது, அதனுடைய ஆளுகையை அங்கே வைப்பது, அதற்கு தான் இராணுவம் இருக்கிறது. அதுபோல தான் இப்போ நாம் இங்கே இருக்கிறது. நாம் ஏதோ நல்ல போர்ச்சவன்னா நம்ம இன்னைக்கு போய் பிசாசை சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் இல்லை. நம்முடைய போராட்டம் பிசாசினிடத்தில் கிடையாது. பிசாசினிடத்தில் போராட்டம் ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு கதை. நம்முடைய போராட்டம் அவனோடு கிடையாது. நமக்கு ஒரே ஒரு போராட்டம் தான், நம்ம விசுவாசத்தோடு போராட்டம், நம்ம அவநம்பிக்கையோடு போராட்டம், நம்பிக்கை இல்லாத நிலையோடு போராட்டம் ஒழிய வேற ஒரு போராட்டம் நமக்கு கிடையாது. என்னுடைய இயேசு இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் வந்து என்னுடைய ஸ்தானத்தில் வந்து என்னை போலாகி பிசாசினிடத்தில் போய் என்னை போல அங்கே நின்று ஜெயித்து விட்டார். ஆகவே இன்றைக்கு பிசாசு என்னை கண்டால் இயேசுவை காண்கிறான். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன். என்னை கண்டால் பிசாசு நடுங்குகிறது, நரகம் பாதாளம் இன்றைக்கு நடுங்குகிறது. அதுதான் வேதவசனம் இன்னைக்கு போதிக்கிறது. நான் அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய பாதப்படியிலே எல்லா அதிகாரங்களும் வல்லமையிலும் கர்த்தத்துவங்களும் போடப்பட்டிருக்கிறது. அவருடைய பாதப்படியிலேனா அப்ப என்னுடைய பாதப்படியிலேயும் அது கிடக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவங்கள்லாம் எப்படின்னா, இந்த இப்போ புதுசாக பிறந்த இந்த குருவி மாதிரி, சிட்டுக்குருவி மாதிரி ஆணு வாயை திறந்துட்டு கண்ணை மூடிட்டு இருக்கிறது. எதை வேணா கொண்டு உள்ளே போடலாம். பாவம், ஒன்றும் தெரியாது பாருங்க. அப்படியா பிரதர், காட்டேரியா பிரதர், ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு, 7 நாள் உபவாசம் போடு, அப்போதான் இது. அப்படிங்களா, நான் வந்துடுறேங்க. உமிழ் நீர் கூட முழுங்காம உபவாசம் இருப்பியாக்கும். எச்சையை முழுங்கிட்டா கூட அது வந்து சரிப்படாது, ஜெபம் ஏறெடுக்கப்படாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நீ உபவாசம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரத்த காட்டேரியை நம்ம ஏதாவது பண்ணலாம். ஏசு பண்ண முடியாது, நீங்கள் இந்த உமிழ்நீரை வச்சு பண்ண போறீங்களா? முட்டாள்தனம் பாருங்க. அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மாக்கிங் பேர்டு மாதிரி வாயை திறந்துட்டு கண்ணை மூடிட்டு இருக்கக்கூடாது. கண்ணை திறந்து வாயை மூடிக்கணும். கொஞ்சம் கண்டதையும் பேசுறதுக்கு பதிலாக கண்ணை திறந்து வெளிப்பாடுள்ள மக்களாக தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். என்னை பற்றி என்ன சொல்லுகிறது, சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்று எழுதியிருக்கிறது, என்ன நடந்தது அங்கே, நான் எப்படி இன்றைக்கு இருக்க வேண்டும், என்னுடைய அதிகாரம் என்ன, என்னுடைய வல்லமை என்ன என்பதை நான் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். இருக்கீங்களா?